குரு கடாட்சம் பரிபூர்ணம். சொத்து சுந்தரம் எடுத்து நான் காட்டுக்கு போனேன். கைகையம்மா இப்படி வரம் கேட்டா, அப்பா பிளான மாத்தி விட்டார். இவ்வளதையும் சொன்னா புரிஞ்சு அவள். ஏனால் கைகையம்மாவை சூழ்ச்சிக்காரின்னு நினைக்காம இருக்கணுமே, அப்பாவை காமவசப்பட்டவர் நினைக்காம இருக்கணுமே, என்னை ஏமாந்த சோனகிரின்னு நினைக்காம இருக்கணுமே. அவள் புரிஞ்சுப்பளோ அப்படின்னு ஒரு கவலைப்படுறார். இந்த கவலை எந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்னு நினைச்சுப்பார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த கவலை உண்டாகணும். இல்லாத போனால் தானே தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய தாயாரை பத்தியும் தன்னுடைய தகப்பனாரை பத்தியும் தன்னுடைய சகோதர சகோதரிய பத்தியும் தூஷிச்சுட்டே இருப்பான். தன் மனைவி கிட்ட கொஞ்ச நாளும் அவள் திருப்பி தூஷிக்க ஆரம்பிச்சுடுவா. எதிரிலேயே நிறுத்திண்டு சொல்லி கொடுத்தது இவன் தானே. அப்போ ஒரு புருஷன் அப்படின்னா என்ன அவனுக்கு தர்மம் அப்படிங்கிட்டா, ஸ்திரீகளுக்குள்ள தர்மங்கள் கட்டுப்பாடு எல்லாம் லோகத்துக்கு தெரியும். புருஷனுக்கு அதை விட பெரிய தர்மங்கள் இருக்கு. ஸ்திரீ தர்மத்தை விட பெரிய தர்மங்கள் இருக்கு. புருஷனுக்கு என்ன தர்மம்னா, ஒரு பக்கத்துல அம்மா ஒரு பக்கத்துல மனைவி, ரெண்டு பேர் நடுவில் போகணும் கிரகஸ்தன்னு சொன்னார். இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்துமையை ஒரு காலத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. அதிருப்தியை தான் எதிர்பார்க்கலாம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மாமியாரை பத்தி நாட்டு பெண் அதிருப்தியை தான் சொல்லுவள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அம்மா நாட்டு பெண்ணை பத்தி அதிருப்தி தான் சொல்லுவள். ஆனால் இந்த ரெண்டு பேர்களுடைய அதிருப்தியையும் ரெண்டு பக்கத்துல கலப்பி விட்டு தான் திண்டாடாதபடி, இந்த பட்சமும் பேசாதபடி இந்த பட்சமும் பேசாதபடி அவரவர்கள் கிட்ட அந்தந்த பட்சத்தை பேசிண்டு இவர்களை ஒருமைப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுண்டு தான் இவர்களிடத்துல ஒருமையா இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லை. இது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ராமபிரான் அப்படி தெரிஞ்சின்றவரா இருப்பதுனால நம்ம குடும்பத்தை பத்தியோ தசரதரை பத்தியோ கௌசல்ய பத்தியோ தன்னை பத்தியோ ஒரு மாத்து குறைச்சு சீதை நினைச்சிடக்கூடாதே அப்படின்னு தோன்றதான்.